பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள். கடன் தீர தேய்பிறை பஞ்சமி பரிகாரம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய தெய்வங்களாக திகழக்கூடியவர்கள்தான் உக்கிர தெய்வங்கள். இந்த உக்கிர தெய்வங்களின் வரிசையில் வராகி அம்மனும் இடம்பெற்றிருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மை. வராகி அம்மனை முழு மனதோடு நினைத்து நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று வேண்டினால் கண்டிப்பான முறையில் அந்த கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வழியை வராகி அம்மன் காட்டுவாள் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் வராகி அம்மனுக்கு சிறப்பு மிகுந்த திதியாக கருதக்கூடிய தேய்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனை நினைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அல்லது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் குருஹோரை வரும். இந்த நேரத்தில் செய்யலாம். இந்த நேரத்தில் செய்ய இயலாதவர்கள் மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் குபேர நேரம் வரும். அந்த நேரத்திலும் செய்யலாம். இதற்கு நமக்கு 5 ரூபாய் நாணயம் வேண்டும். அடுத்ததாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஜவ்வாது அல்லது பச்சை கற்பூரத்தை சிறிதளவு சேர்த்து பன்னீர் ஊற்றி குழைத்து கொள்ளுங்கள். இதை உங்களுடைய மோதிர விரலால் எடுத்து அந்த 5 ரூபாய் நாணயத்தின் மீது வைக்க வேண்டும். பிறகு இதை உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு வராகி தேவி என் வளங்களை பெருக்க எனக்கு ஆற்றலை அளிக்கிறாள் என்று 5 நிமிடம் தொடர்ச்சியாக நிறுத்தி நிதானத்துடன் மனதில் வராகி அம்மனை நினைத்து கொண்டு கூற வேண்டும். பிறகு உங்களுடைய வீட்டில் யாருக்கு அதிக அளவில் கடன் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்று வராகி அம்மனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒருவரை மட்டும்தான் நினைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு இந்த 5 ரூபாய் நாணயத்தை ஒரு துணியில் அல்லது வெள்ளை நிற பேப்பரிலோ மடித்து நாம் சமைப்பதற்காக அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரம் இருக்கும் அல்லவா, அதற்குள் வைத்து விட வேண்டும். 5 நாட்கள் கழித்து அரிசி பாத்திரத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நாம் சுபகாரிய செலவிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் செய்யலாம். இதற்கு எந்தவித தடையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.